பொன்வில்சன் சார், இப்போ நம்ம மேற்கு வங்கத்திலேருந்து அப்படி பார்த்தா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரத்த நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, இதெல்லாம் படூரமான விவகாரங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம மேற்கு வங்கமும் நம்முடைய சகோதரி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் பாருங்கள், 13 பிள்ளைகளை பாலியல் தொல்லைக்கு ஆக்கியிருக்கிறாங்க. ஸ்கூலில் தங்க வைத்த அந்த பிள்ளைய பயிற்சியாளர் சிவராமன் நடந்திருக்கு. ஒரத்த நாட்டில் பீர் பாட்டில் உடைத்து மிரட்டி 23 வயசு பிள்ளைய 17 வயசு பையன் கேங்கு. இப்போ எப்படின்னா, நம்ம என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து கடந்த ஆண்டில் வந்துச்சு. 2022 பிரகாரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ற வரிசையில் தேசிய அளவில் அந்த ஆவணங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இதில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது என்னென்னா, தமிழ்நாடு வந்து 14வது இடத்தில் இருக்கிறது. நம்மளை விட பெட்டராக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் இல்லாமல் வெறும் 28 மாநிலங்களை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை விட முன்னேறிய மாநிலங்களாக பெண்களுக்கு பாதுகாப்பு விஷயத்தில் 15 மாநிலங்கள் இருக்கிறது. நம்மளுக்கு கீழே வந்து 13 மாநிலங்கள் தான் இருக்குது. அப்போ நம்ம வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் சொல்கிறோம், சமூக நீதி காக்கக்கூடிய மாநிலம் சொல்கிறோம். அப்போ சராசரியில் பாதி இடத்துல தான் தமிழகம் முன்னேறி இருக்கிறது. அப்போ நம்மளை விட முன்னேறிய மாநிலங்கள் 15 இருக்கிறது. இதை நம்ம கணக்கில் எடுக்கணும். நம்ம விட பாதுகாப்பான மாநிலங்கள், பாதுகாப்பான மாநிலங்கள், தமிழ்நாட்டில் பெண்களை விட பாதுகாப்பான மாநிலங்கள் இந்தியாவில் 15 மாநிலங்கள் இருக்குது. யூனியன் பிரதேசம் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு மாநிலம் தான் நம்மளை விட கீழே, டெல்லி மட்டும்தான். மீதி 7 யூனியன் பிரதேசங்கள் பெட்டர் தென் தமிழ்நாடு. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அப்போ நம்ம தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது? இப்போ இந்திய அளவிலேயே பார்த்தீங்கன்னா 2020 வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 3,71,000, 2021 4,22,000, 2022 4,45,000. இந்தியா முழுக்க ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு பெண், அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 51 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. எவ்வளோ பெரிய கொடூரம் இருக்குது. அப்போ இதில் சரி பாதி இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது. அப்போது தமிழ்நாட்டில் நம்ம எந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றத முக்கியம். இப்போ நீதிபதி வர்மா தலைமையில் கடந்த ஆட்சியில் ஒரு கமிட்டி போட்டாங்க. 2013 ஜனவரியில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை குறித்து, அதற்கு எதிரான கடுமையான சட்டங்கள் குறித்து அந்த வர்மா கமிட்டி பரிந்துரை பண்ணதால் அன்றைக்கி பாராளுமன்ற நிலைக்குழு தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அது ரிப்போர்ட் கொடுத்து 2013 அந்த திட்டங்களை நிறைவேற்றினாங்க, அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அதற்கு முன்னாடி வீட்டு வன்முறை பாதுகாப்பு சட்டம், டொமஸ்டிக் அஃபென்ஸ் இருக்குதுல்ல பெண்களுக்கு எதிராக, அதற்கு எதிராக 2005 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல, பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல், அதற்காக ஒரு சட்டம் 2013 கொண்டு வந்தாங்க. வரதட்சணை கொடுமை, இதற்காக ஒரு சட்டம் 1984 கொண்டு வந்துட்டாங்க. சரி, குழந்தை திருமணம், பாலியல் திருமணம், இதற்காக ஒரு தடை சட்டம் 2006 கொண்டு வந்துட்டாங்க. இத்தனை சட்டங்களும் இப்பொழுது சமீபத்தில் நிர்பயா வழக்குக்கு பிறகு, நிர்பயா 2012 டிசம்பர் 16 டெல்லியில் அந்த பாலியல் கொடுமை நடந்து கொலை செய்யப்பட்ட பிறகு நிர்பயா நிதின்னு ஒன்று போட்டு அதற்காக ஒரு விசேஷ சட்டங்களை இயற்றி அந்த நிதியை எப்படி பாதுகாப்பு அம்சம், பெண்களுக்கான பாதுகாப்பு அம்சத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அந்த பாதுகாப்பு அம்சத்தில் கூட இந்தியாவில் வந்து ஒரு 8 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது எந்த மாநிலங்கள் அதில் சேரும்னா பாதுகாப்புத்துறை. ஆமாம், 8 மாவட்டங்கள். ஆமாம், டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா. அதில் வந்து மும்பை, அப்புறம் ஹைதராபாத்து, அகமதாபாத்து, சென்னை, டெல்லி, அப்புறம் கொல்கத்தா, பெங்களூரு, இதெல்லாம் சேர்த்து 8 மாவட்டங்கள். இதில் சென்னை முக்கியம். சென்னையில் அந்த நிர்பயா ஃபண்டை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதில் இன்னைக்கு வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றது தான். நம்ம குளத்தூரில் கூட நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து விசேஷமாக இந்த ஃபண்டை பயன்படுத்தி நான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறாங்கன்றது வந்து இப்போ நம்மளுக்கு எப்படின்னா, இப்போ கிருஷ்ணகிரி பர்கூரில் வந்து தனியார் பள்ளி என்சிசி வந்து எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் இல்லீகலாக ஒரு கேம்புக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ என்சிசி கேம்ப்ன்றது, என்சிசின்றது வந்து அது வந்து டைரக்டாக 1948 ஆரம்பிக்கப்பது தேசிய மாணவர் படைன்றது, டைரக்டாக அண்டர் இராணுவ கண்ட்ரோல்.
மிலிட்ரி கண்ட்ரோலில் மிலிட்ரி பெட்டாலியனோட இணைஞ்சு தான் அந்த என்சிசின்றது இருக்கும். மிலிட்ரி பெட்டாலியன் இப்போ இங்கே சென்னையில் எடுத்திங்கன்னா 16th பெட்டாலியன், அந்த பெட்டாலியனோட இணைந்து தான் இருக்கும் எப்போவுமே என்சிசி. அப்போ அந்த பெட்டாலியன் ஒப்புதல் இருக்கணும், கல்லூரியோ இல்லை பள்ளியோ அந்த தாளாளர் ஒப்புதல் இருக்கணும், முதல்வர் ஒப்புதல் இருக்கணும். இதற்கு மேலே டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் மாவட்ட அளவில் அவங்க ஒப்புதல் இருக்கணும். அதற்கு பிறகு பெற்றோருடைய ஒப்புதலும் இருக்கணும். இவ்வளவு இருந்தால்தான் நீங்கள் வந்து ஒரு கேம்பை நடத்த முடியும், ஒரு முகாம் நடத்த முடியும், என்சிசி முகாம். அது ஒரு புனிதமான ஒரு சேவை. அதாவது இராணுவத்தை வந்து இராணுவ பயிற்சியை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவை. அந்த நல்லொழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல 13 மாணவிகள் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் போது எவ்வளவு பெரிய கொடுமை தமிழ்நாட்டில். நான் என்ன கேட்குறேன், 2012 டிசம்பர் 16ஆம் தேதி இந்தியா கேட் டெல்லியில் நைட்டு 2 மணிக்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துனாங்க. அப்போ இன்றைக்கு அந்த விழிப்புணர்வை ஏன் இல்லைன்னு கேட்குறேன் நான். இப்போ அது தமிழ்நாட்டில் இருந்திருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இது குறித்து பேச வேண்டியவர்கள் பேசவில்லையே. பேசலையே, அதை தான் நான் கேட்குறேன். திரு பொன்வில்சன், நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்கள் வெஸ்ட் பெங்காலில் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 13 மாணவிகள் என்சிசி மூலமாக கூப்பிட்டால் அழைக்கக்கூடிய இந்த தூரத்தில் நடந்திருக்கிறது, இதை பேச வேண்டியவர்கள் பேசலையே. எவ்வளவு கொடுமையான விஷயம். வளர்ந்த மாநிலம் நம்ம திராவிட மாடல் எல்லாம் சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம இதை பற்றி பேசணுமா இல்லையா? அதே மாதிரி மார்ச் 7, 2024 அப்போ என்ன நடந்துச்சு, திருப்பூரில் ஒரு காணாமல் போன கல்லூரி மாணவி, அது பலரால் வன்கொடுமை செய்யப்பட்டால்னு ஒரு ரிப்போர்ட். அதே மாதிரி மார்ச் 9ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரி மாணவி. நிறைய போயிட்டே இருக்கு. இப்போ ஒரத்தநாடு சம்பவத்தை, ஒரத்தநாடு சம்பவம், 23 வயசு பொண்ணு, 23 வயசு வரணும், 17 வயசு அக்யூஸ் 17 வயசு பையன். அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன், இந்த தடுப்புக்குரிய போதிய காவல்துறையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா பேசக்கூடாது. அதிகாரம் அவர்கள் கையில் இருக்க வேண்டும், 1. 2வது பொருளாதாரம் அவர்கள் பையில் இருக்க வேண்டும், 2. 3வது கல்வி அவர்கள் அறிவில் இருக்க வேண்டும், 4வது கருணை அவர்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது வெறும் கருணை அந்த பெண்களுக்கு இருந்தால் போதும்னு எதிர்பார்க்கீங்க. அவங்களுக்கு கல்வி இல்லை, பொருளாதாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. இதை குறித்து தான் ஜெயலலிதா அம்மா தீர்க்க தரிசனமாக அந்த அம்மா செய்தது என்ன தெரியுமா? தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், பெண்களுக்கு சைக்கிள் திட்டம், பெண்களுக்கு லேப்டாப் திட்டம். அதே மாதிரி அந்த தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு, அவர்களுக்கு கிரைண்டர், மிக்சி, ஃபேனு, உப்பு முதற்கொண்டு தன்னிச்சையாக சுயாதீனமாக கால நிற்கக்கூடிய, இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம். பெண்களை முன்னேற்ற வேண்டும், அவர்கள் தன்னம்பிக்கையோடு நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் கையில் அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் கல்வியையும் கொடுக்கணும். அதைத்தான் அந்த அம்மா செய்தாங்க. குழந்தைகள் பராமரிப்பு பெட்டகம் அதை கொடுத்தாங்க. அதே மாதிரி கிராமப்புறத்தில் பட்டி தொட்டியில் இருக்கிற மக்கள் கூட அந்த பெண்களும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக கறவை மாடுகள், ஆடுகள் அத்தனையும் அந்த பெண்கள்கிட்ட கொடுத்தாங்க. தானே சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஆவின்ல அந்த பெண்கள் வந்து கறவை மாடுகள் இருந்து கறந்து ஆவினுக்கு சப்ளை பண்ணாங்க. தலை நிமிர்ந்து நின்றாங்க. அவங்க பையில காசு இருந்துச்சு. யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பேசுவோம். இதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, நான் டாக்டர் ஜெயஸ்ரீட்ட பேசும்போது கூட கேட்டேன், இந்த துறை அந்த துறைன்னு இல்லை, எல்லா துறையும். அதில் ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நமக்கு கிடைத்த தகவல்கள் அரசியல் ரீதியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வரக்கூடிய பெண்களும் கூட விட்டு வைக்கப்படவில்லை. அது எவ்வளோ பெரிய கொடூரம். 2வது ஒரு கேள்வி, ஊடகங்கள் இதை பேச மறுக்கிறது. சுபா கொதிச்சாங்க, கோவம் தான் சரிண்டு, உண்மையை தான் சொன்னாங்க. இப்போது இந்த தர்மபுரி விஷயம்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? பேசுங்க, நீங்கள் வேற கலக்கி. இப்போ நீங்கள் சொன்னது தான் அரசியல் சொன்னீங்கல்ல. ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டியூட் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது சர்வதேச அளவில் பெண்களின் பாதுகாப்பு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு ஒரு 177 நாடுகளில் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் ஆன் உமன் சேஃப்டி அக்கார்டிங் டு த ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டியூட் 2023 உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், இந்தியா எவ்வளோ வாங்குச்சுன்னா 100 மார்க்கில் 59 மார்க், அவ்வளோதான் இந்தியா வாங்கியிருக்கு. பாதிக்கு பாதி தான் இந்தியா வாங்கியிருக்குது. 177 நாட்டில் இந்தியாவின் நிலைமை எந்த இடத்துல இருக்குதுன்னா, பெண்களின் பாதுகாப்பு குறித்து 128வது இடத்துல இருக்குது. 177ல் 128வது இடத்துல இந்தியா இருக்குது. அதுலேயும் த இண்டெக்ஸ் ஆல்சோ ஸ்டேட்ஸ் தட் இந்தியா இஸ் அமாங் த டாப் 10 worst countries முதல் 10 for political violence targeting women in 2022. அப்ப நம்ம கேட்ட கேள்வி சரியா போச்சா? நீங்க சொன்னது சரியாயிடுச்சா? நான் கேட்டது சரியா போச்சா?
இப்ப அந்த உலக அட்டவணையில பார்த்தா 10 மோசமான நாடுகள், 10 நாடுகள். ஆமா, அரசியல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள்ல முதல் 10 மோசமான நாடுகள்ல இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது. சரியா போச்சா? தெரியுதா? அப்போ எந்த அளவுக்கு உலக பார்வையில எந்த அளவுக்கு பெண்கள் மேல இருக்குது கொடுமை, இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது? சரி ஐயா, ஒரு கேள்வி. இதெல்லாம் சரி பண்ணா நம்ம அதுல வளர்ந்துட்டோம் இதுல வளர்ந்துட்டோம்னா எங்க விளங்கும்? எப்படி முடியும்? அதை தான் சொல்றேன். இப்போ 2022 தான் வரைக்கும் NCRB ரிப்போர்ட் வந்துக்குது. 31,000 கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வந்திருக்குது. கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 27 28% தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு. கன்விக்ஷன் அப்ப 80% முக்காவாசி தப்பிச்சிட்டாங்க. 72% 25 கிட்டத்தட்ட கால்வாசி தான் தண்டிக்கப்படுறாங்க. அப்போ நம்ம சட்டங்கள் மட்டும் கிடையாது. பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அரசின் சார்பாக அந்த பாலியல் வன்கொடுமையில ஆஜராகிற வழக்கறிஞர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு திறமையானவர்கள், போதிய அளவு வழக்கறிஞர்களை வச்சிருக்கிறோமா, போதிய அளவு நீதிமன்றங்களை வச்சிருக்கிறோமா, போதிய அளவு காவல்துறையை வச்சிருக்கிறோமா, போதிய அளவு சட்டங்களை வச்சிருக்கிறோமா, இதெல்லாம் வச்சிருந்தாதான் அந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்க முடியும். இப்போ நம்ம சகோதரி அழகா சொன்னாங்க, பள்ளி கல்வித்துறையில் நம்மெல்லாம் படிக்கும்பொழுது மாரல் சயின்ஸ் நல்லொழுக்க வகுப்புன்னு முதல் வகுப்பு அதுதான் இருக்கும். முதல் வகுப்பே அதுதான். எப்படி ஜனகணமன பாடுறோமோ அதுக்கு அடுத்தது முதல் வகுப்பே அந்த நல்லொழுக்க வகுப்பு. அந்த வகுப்புல மாணவர் என்றாலும் மாணவி என்றாலும் சொல்லி கொடுப்பாங்க. சமுதாயத்தில் முதல்ல கல்விக்கு முன்னாடி நீ ஒழுக்கத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடம் இன்னைக்கு காணாம போயிருச்சே. அப்ப நம்ம நிலைமை என்ன? அப்ப நம்ம எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்? இதைத்தான் சொல்றேன். நீங்க சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை வலுவாக்கணும். இப்ப நான் ராஜாராம் ஐயா கூட சொன்னார், வலைதளத்தில் கண்டபடி வருதுன்னு. அப்போ அதற்குரிய சட்டங்களை வலுவாக்குறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நீங்க போதை கலாச்சாரம் அதை ஒழிக்க வேண்டும். முதல் கட்டம். மாணவர்கள் மத்தியில் கூட போதை சாக்லேட்டு போதை கேக்குலாம் போயிடுச்சு. அதை ஒழிப்பதற்காக என்ன செய்றீங்க? பெரிய புள்ளிகளை பிடிக்கவில்லை. நீங்க வெறும் 50 தான் பிடிக்கிறீங்க. எய்தவன் யாரு? அவனை பிடிக்கிறதே இல்லை. கள்ளக்குறிச்சி சம்பவம், கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, அங்க பாத்தீங்கன்னா 76 தான் அவர்களே இந்தியாவோட சேர்றாங்க. அந்த மலைப்பகுதி அங்கெல்லாம் ரோடுகளே இல்லை. அப்போ அந்த பெண் பிள்ளைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றால் சரி சமமாக இந்தியாவில் 1000 பெண்களுக்கு 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்கிறோம். அவ்வளவுதான். பெண்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான், அந்த காலத்திலிருந்து பெண்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்குது. அப்போ கள்ளிப்பால் கொடுமைகள் இன்றைக்கு வரைக்கும் மறைமுகமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க தெரியுமா, உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. அப்போ ஆட்சி, அதிகாரம், கல்வித்துறை எல்லாத்திலையும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருந்தால் ஓரளவுக்கு அந்த பெண்களின் உரிமைகளை நம்ம காப்பாற்ற முடியும். அதைத்தான் செய்யணும் எந்த அரசாங்கமா இருந்தாலும். ஒரு சிந்தனை பண்ணியிருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் தலைவனும் சிந்திக்காத விஷயம். மகளிர் காவல் நிலையங்கள். ஆமா ஆமா, மகளிர் காவல் நிலையங்கள் அவங்க கையில் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. நீங்க அந்த சட்டத்தை கையில் எடுத்து செய்யுங்க. மகளிர் கமாண்டோ படை, சரி, அதிரடி கமாண்டோ படை உங்களுக்கு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. பொன்வில்சன், மற்றொரு முறை இதை தொடர்ந்து முடிக்க போறீங்க சுருக்கமா. எப்படின்னா நம்ம NCC பற்றி சொன்னாங்க. NCCன்றது ஒரு புனிதமான துறை. அந்த துறையை பொறுத்த வரைக்கும் பேசிக் லீடர்ஷிப் கேம்ப்னு நடத்துவாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப்னு நடத்துவாங்க. C சர்டிஃபிகேட் இல்லை B சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பணி என்றாலும் பெண்களோ ஆண்களோ காவல்துறை பணி, இராணுவ பணியில் 20% மார்க் அவர்களுக்கு கூட கிடைக்கும். இந்த இதில் வந்து C சர்டிஃபிகேட்டோ B சர்டிஃபிகேட்டோ வாங்கணும். அப்பேற்பட்ட ஒரு துறையில் வந்து இந்த மாதிரி கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வன்முறையாளர்கள் நடந்திருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இந்த அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கணும். இது எடுக்கல அப்படின்னா நான் உதாரணங்கள் எப்படின்னா நம்மளுக்கு மனசு கசப்பாக இருக்கும். அந்த உதாரணங்கள் 2022 டிசம்பர் 31 பேராசிரியர் அன்பழகனால் 100ஆண்டு விழா மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோயம்பேடில் நடத்தப்படுகிறது. அந்த மேடையில் 2 பெண் எம்பிக்கள், ஒருவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், இன்னொருவர் கனிமொழி அவர்கள், 2 பேரும் மேடையில் இருக்கிறாங்க. இறங்கி வரும்பொழுது 22 வயதே நிரம்பிய ஒரு பெண் காவலர்கிட்ட 2 திமுக இளைஞர் அணியை சேர்ந்த இளைஞர்கள் அத்துமீறி நடந்துக்கிறாங்க.
அந்த பெண் காவலர் கதறி அழுகுறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆமா, அதான் அதுதான் நான் நாகரிகமா சொல்றேன். அந்த அத்துமீறி நடந்ததால அவங்க அழுத உடனே அந்த பெண்ணு போய் அந்த காவலர் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதற்கு பிறகு ஒரு எம்எல்ஏ வந்து அங்க நின்று அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாரு, மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. இந்த ரெண்டு பேரும் அரசியல். அதற்கு பிறகு 3ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதி புது வருஷம் பிறகுது 2023, 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளை போன்ற ஊடகங்கள், ஜெயப்ளஸ் போன்ற ஊடகங்கள்லாம் பேசின பிறகு 3ஆம் தேதி தான் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது அந்த அவங்க மேல. அப்போ அரசாங்கம் ஒரு தவறு நடக்குதுன்னா எடுக்கிற நடவடிக்கை என்ன? யாரை காப்பாற்ற? இதற்கு மேல சைதை சாதிக்கு, இன்னொரு பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை பற்றி கேவலமாக பேசுவது, அரசியல் குறிப்பா அரசியல் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசுவது, இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் மீது எடுக்கக்கூடிய மென்மையான நடவடிக்கையை பார்க்கும்போது இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தோன்றும்? ஒரு கேள்வி, பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு, நேரம் முடிஞ்சது, இது முக்கியமான கேள்வியை கட்டுறோம். திமுக வந்தாலே சட்ட ஒழுங்கு பால்பட்டு போயிடும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. இந்த மும்மரி, இந்த வாய்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ நாம் அதை களத்தில் கேட்டால் மக்களில் சிலர் சொல்கிறாங்க, ஐயா இந்த தவறுகளை செய்வதே திமுகவினுடைய அடிமட்டத்தில் இருப்பவர்கள் தானே என்ற கேள்வி வருகிறது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? இப்போ அந்த வேரை விசாரிக்கும் போது தானே தெரியுது இது வேர் எங்கே இருக்குது, கிளைகள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்போ அவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இன்றைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைன்றது சைதாப்பேட்டில் இருக்குது. அந்த துறையை பொறுத்த வரைக்கும் 181க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நம்பரு, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு 24 மணி நேரம் இருக்குதுன்றது. எந்த அளவுக்கு செயல்படுகிறாங்க, எந்த அளவுக்கு வழக்குகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வழக்குகள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குதா, தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குதா? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களின் பாதுகாப்பு என்பது கடந்த அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மிகவும் உறுதி செய்யப்பட்டது. இப்பொழுது அது ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது என்பது யதார்த்தமான கசப்பான உண்மைதான். அப்போ அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதை செய்தால்தான் நல்லா இருக்கும்.